அதே மாதிரி வந்து உஹது போரில் நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். இது ஒரு அழகான ஒரு தத்துவம். இது ரெண்டு பேருக்கு முதல்ல சண்டை நடக்குது, யுத்தம் நடக்குதுங்க. யுத்தத்தில் ஒரு ஆள் தானே ஜெயிக்கணும், ரெண்டு பேரும் ஜெயிக்க முடியும். யுத்தம்னு சொன்னால் அவன் ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்கணும். ரெண்டு பேரும் எப்படி ஜெயிக்க முடியும்? ரெண்டு பேரும் ஜெயிக்க முடியாது. அப்போ உஹது போரில் என்ன செய்யணும், ஆரம்பத்தில் முஸ்லீம்கள் கை தான் ஓங்குனுச்சு. ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சிருந்தாங்க ஒரு 50 பேரை. அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நம்ம போரில் ஜெயிச்சவனே மக்கள் நம்ம கை ஓங்கி எதிரிகள்லாம் ஓட ஆரம்பித்தவொடனே ஒரு கணவாய் பகுதி, அந்த பகுதியில் பாதுகாப்பு நிறுத்தின ஆட்கள்லாம் ஓடி வந்து இந்த கனிமத்து பொருளை விட்டுட்டு போவாங்கல்ல, அதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்கல்ல, அந்த வழியாக பூந்து ரவுண்டு கட்டிட்டாங்க. அந்த தோல்வி முதல்ல உஹதுலையும் வெற்றி தான் கிடைச்சிச்சு, வெற்றிக்கு பிறகு தோல்வி ஆகி போச்சு. அப்போ இந்த தோல்வி ஆனவன் அப்படி இடிஞ்சு போய் என்ன நம்ம சரியான மார்க்கத்தில் இருக்கிறோம், 70 சகாபாக்களை கொலை பண்ணிட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு பெரிய இழப்பு நமக்கு இந்த உஹது போரில் ஏற்பட்டு போச்சுன்னு கவலைப்படுறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், எம்சஸ்கும் கருகும், உங்களுக்கு இப்போது ஒரு துன்பம் ஏற்பட்டது என்று சொன்னால் ஃபக்கத் மஸ்ஸல் கௌம கருகும் மிஸ்லுஹு, இதே மாதிரியான துன்பம் அவங்களுக்கு பதிலில் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த காலச்சக்கரத்தை மாறி மாறி சுழலச் செய்கிறோம், மக்களுக்கு மாறி மாறி சுழலச் காலத்தை வந்து சக்கரமாக்கி எல்லாம் சொல்கிறான். சக்கரம் என்ன செய்யும், சுற்றிக்கிட்டே இருக்கிற சக்கரம் மேலே உள்ளது கீழே போகும், கீழே உள்ளது மேலே வரும். அதுவும் யாருக்கு சொல்கிறான், சஹாபாக்கள் சத்தியத்துக்கு போர் செய்ய போகிறாங்க, சத்தியத்தில் இருக்கும் நாங்கள் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது கூட இடம் தரல. அப்படி தான் நினைக்கிறேன். அவன் தப்பான கொள்கையில் இருக்கிறான், அவன் பதில் போரில் தோத்தது ஓகே, நாங்கள் சரியான கொள்கையில் இருக்கிறோம், நாங்கள் ஏன் உஹது போரில் தோக்கணும் அப்படின்னு லாஜிக்கு பேசக்கூடாதுங்கிறது தான். அதெல்லாம் கிடையாது. நல்லவன் கெட்டவன் பார்த்துலாம் நான் கொடுக்க மாட்டேன், சுற்றி விட்டுட்டே இருப்பேன். வணங்குதா, இவன் ஜெயிப்பான், ஒருத்தர் அவன் ஜெயிப்பான், ஒருத்தர் இவன் ஜெயிப்பான், அவன் ஜெயிப்பான், இப்படி தான் இருக்குமே தவிர காலத்துக்கும் ஒருத்தருடைய கை ஓங்கி இருக்கிற மாதிரி என்ன செய்ய மாட்டேனா, செய்ய மாட்டேன்னு சொல்லி 3வது அத்தியாயத்தில் 140வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனால் அதே உஹது போரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து காயம் ஏற்பட்டு தோல்வி தானே, மயங்கி விழுந்து மூத்தா போயிட்டாங்கன்னு வதந்திகள்லாம் பரவி கூட இருந்த சகாபாக்கெல்லாம் விட்டுட்டு ஓடி நிறைய சகாபாக்கள் நினைச்சிட்டாங்க, இனிமேல் ரெண்டா பின்னி எடுத்துருவாங்க, நம்ம கை தாழ்ந்துருச்சு, எதிரிகள் கை ஓங்கிருச்சுன்னு சொல்லி எல்லாம் ஓட்டம் பிடிக்கும் பொழுது அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, வேதனை தாங்க முடியாமல், எப்படி இந்த மாதிரி நபியை வெட்டி போட்டு நீங்கள் எப்படா நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி போடுறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், உடனே கண்டிக்கிறான், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உனக்கு பங்கு கிடையாது, நீ யாரை தீர்மானிக்கிறது ஜெயிக்கிறதுக்கு, நான் நினச்சி அவங்க கூட ஜெயிக்க வைப்பேன், உங்களை வெட்டுனா அவன் ஜெயிக்கக்கூடாதா? இந்த உலகத்தில் யாரை ஜெயிக்க வைக்கணும், யாரை தோக்க வைக்கணும், எப்போ ஜெயிக்க வைக்கணும், எப்போ தோற்க வைக்கணும் என்பது நான் டிசைட் பண்ணணும், நான் தான் அதை முடிவு செய்யணும். நீங்கள் நபியாக இருந்தாலும் நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கூட வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்ம சத்தியத்தில் இருக்கிறதுனால் நம்ம தான் ஜெயிச்சாகணும், நமக்கு தான் வெற்றி கிடைக்கும். வெற்றிக்கு மட்டும் எதிர்பார்க்கக்கூடாது, முஸ்லீம் ரெண்டுக்கு எதிர்பார்க்கணும், வெற்றி அல்லது வீர மரணம் அப்படி எதிர்பார்க்கணும். அவங்க வெற்றி நமக்கு தான் கிடைக்குங்கிற பேசும். அல்லாஹ் என்ன செய்யறான், அப்படி சொல்லாதே, இந்த அதிகாரம் உனக்கு இல்லை அப்படின்னு நல்லா கண்டிக்கிறது என்ன செய்யறோம், நம்ம வந்து குர்ஆன்ல 3வது அத்தியாயத்தில் 128வது வசனத்தில் பார்க்குறோம்.